கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் அதில் ஃபஸ்ட் ப்ரிஃபேஸ் கொடுத்துருக்கு. அது தமிழில் வாசிக்க முடியுமா? என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு, சங்கீதம் 7. பென்யமீனியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சீகாயோன் என்னும் சங்கீதம். இது இந்த சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு லெசன் மாதிரி வச்சுக்கலாமே. என்ன பிரச்சனை வந்தாலும் தாவீது ராஜா முதல்ல எடுக்கிற முடிவு என்னன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கறது, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கறது, அவருடைய சந்நிதியில் நின்று அவரை ஆராதிக்கிறது. பிரச்சனை எல்லா பக்கத்தில் பிரச்சனை இருந்தாலும் தாவீது ராஜா செய்கிற காரியம் ஆண்டவரை துதிக்கிற மனுஷன். இப்போது இந்த வசனமே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அடைக்கலம் புகுகிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. இது இல்லைன்ட்டு யாருமே சொல்ல முடியாது. ஐ திங்க் நீங்கள் எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எனக்கு எல்லாருமே நல்லது தான் செய்கிறாங்க, எல்லாமே நல்ல மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனுஷனும் இந்த பூமியில் கிடையாது. அப்போது நம்ம என்ன செய்யணுன்றது தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே இவர் தான் ராஜா, ரைட்? இவர் தான் ராஜா, அவருக்கு மிஞ்சினது யாருமே கிடையாது, அவர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த ராஜா என்ன சொல்கிறாரு, என் ராஜாதி ராஜாவாகிய என் தேவனேன்றது தேவனிடத்தில் விழுந்துடுறார். விழுந்து அவர் கேட்குற காரியம், உம்மிலே மட்டும் நான் அடைக்கலமாக இருக்கணும், நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கை. பாருங்கள், ராஜா கிட்ட எத்தனை விதமான இது இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. அவருக்கு இராணுவத்தில் பல லேயர்ஸ் ஆஃப் இராணுவங்கள் இருக்குது, ஆர்ட்டிலரி, இன்ஃபென்ட்ரி எல்லாமே இருக்குது. மனுஷருடைய பலன், ராஜா என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை தான் நம்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எதுவுமே என் நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கைக்கு பாத்திர நீர் ஒருவர் தான் ஆண்டவர். அப்போது அந்த உள்ளம் பாருங்கள், தேவனை எவ்வளவாக தேடுகிறது. நம்ம இதுதான் நம்ம பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வேலை ஸ்தலத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன பண்ணுறோம், அவங்க மேலே ஒரு சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்குள்ளேயே உருவாக்குறோம். எஸ், அவர்கள் எல்லாரும் நல்லவங்க தான், நான் யாரையுமே தீமை செய்கிறாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒருத்தன் பின்னாடி இருந்து வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்றதுக்கு உண்டான அடையாளம் தான் இது. இப்போது கர்த்தரிடத்தில் சார்ந்து போயிட்டோன்னாக்கா, நம்ம பலன், நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய திறமை, நம்மளது எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்து நம்ம போயிட்டோன்னா, சத்ருக்கு நம்ம இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் பார்ப்பான், ஐயோ நான் எத்தனையோ விதத்தில் இவங்களை தொந்தரவு பண்ணேனே, ஆனாலும் இவங்களுடைய எண்ணங்கள் தேவனோட கனெக்டடாக இருக்குது, எப்போவுமே இருக்கிறனால இவங்கக்கிட்ட நுழைய முடியலையே. இதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு உண்மை சம்பவம் நடந்தது. நான் பேரும் சொல்ல முடியாது, ஊரும் சொல்ல முடியாது, ஆனால் சம்பவத்தை நான் சொல்கிறேன், கேளுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அவருக்கு பிள்ளைகள்
ஆனால் அவ்வளோ வருமானம் கிடையாது அவருக்கு. அந்த சகோதரனும் சகோதரியும் இருக்காங்க. இவருக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறாரு. அந்த மூத்த சகோதரனுக்கு குழந்தை கிடையாது, ஆனால் நல்லா வசதியாக இருக்காங்க. இந்த எங்கள் பிரதர், அதாவது இளையவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபேவருக்கு போயிட்டு வருவார். அவரும் முகம் கோணாமல் தன்னோட சகோதரனுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தார். பிறகு இந்த எங்கள் பிரதருக்குள்ள ஒரு மனசு பாருங்கள், எவ்வளோ கெட்ட எண்ணத்துக்குள்ளே போகிறாருன்னு பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய கலந்து ஆலோசனை பண்ணி பேசும்போதெல்லாம், இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்க, இவர்கிட்ட போய் ஜோஷியம் கேட்கலாம், அவர் என்ன சொல்கிறாரோ செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு மந்திரவாதி. அவர் என்ன சொல்கிறாரு, இதை பண்ணி கொடுக்குறேங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் உங்கள்கிட்டே கண்ட்ரோலில் இருப்பாங்க சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. இவரும் அதுபடி செஞ்சிட்டார். ஆனால் எந்த மாற்றமும் கிடையாது. இவர் பிரச்சனையாகவே தான் இருந்தது, ஆனால் ஒரு மாற்றத்துக்குள்ளேயும் போகலை. பிறகு பார்த்தார், மறுபடியும் அந்த மந்திரவாதிக்கிட்ட போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் செஞ்சு கொடுக்குறேன், நிச்சயமாகவே அவங்க உங்ககிட்ட வசியத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அதுவும் பண்ணுறாரு. நான் சில காரியங்கள் நடந்தது, பயங்கரமாக நடந்தது. யாருக்கு? அந்த மந்திரவாதிக்கு தான் நடந்தது. ஆனால் இந்த எல்டர் பிரதருக்கு, மூத்த சகோதரனுக்கோ ஒரு பாதிப்பும் கிடையாது. பின்னால் ஒரு சத்ரு சொல்லிச்சான், நீ என் வாளால் நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அதுலேயும் ஒன்றும் அசியலை. பிறகு இன்னும் அதை விட பவர் ஏற்றி அனுப்பிச்சாங்களாம். அந்த பவர் ஏற்றிட்டு போன சொல்லிச்சா, ஒரு மூசி நுழைவு இருந்தால் கூட நான் போயிட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். அந்த இன்னொரு சாத்தான் சொல்லிச்சான், அதோடைய வாளால் எழுதிச்சான், அவன் ஒரு உண்மை கிறிஸ்தவன் எழுதிச்சான். மந்திரவாதி சொன்னாராம், அப்பா நானும் எத்தனையோ பேருக்கு நான் செஞ்சேன், ஆனால் இவருக்குள்ள இருக்கிறது ஏதோ வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இந்த மந்திரவாதி நேராக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனாக்கா அந்த வீட்டு சகோதரன் என்ன பண்ணார், வரவழைச்சி இவருக்கு எல்லாம் சொல்லி ஆகாரம்லாம் கொடுத்து. அந்த மந்திரவாதி கேட்டாராம், அப்பா நான் எத்தனையோ பேருக்கு நான் மந்திரம் பண்ணியிருக்கேன், ஆனால் உன்கிட்ட வர முடியல, ஏன்னா உன்னை சுற்றிலும் அக்கினி மயமாக இருக்குது. இன்னொன்று கூட நான் கண்டேன், நான் ஏவி விடுற காரியங்கள் எனக்கு சொல்லிச்சான், ஒரு உண்மை கிறிஸ்தவன்னு சொல்லி. எனக்குள்ள ஒரு பெரிய தீராத வயிற்று வலி இருக்கு, எனக்கு நீ ஜெபம் பண்ண நாங்களாம். அவர் அந்த சகோதரன் பாருங்க, அவர் செய்த தீமையை கூட காணலை. அவர் என்ன பண்ணார், அவருக்காக ஜெபித்திருக்கிறாரு, ஜெபிச்சு அமைச்சிருக்கிறாரு. அந்த மந்திரவாதியுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அவர் என்ன பண்ணாரா, அந்த மந்திரவாத தொழிலே விட்டுட்டார். விட்டுட்டு வேதத்தை, அவர் பைபிளை கொடுத்துருக்கிறாரு, அந்த பைபிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போய் வாசிக்க ஆரம்பித்தார். ஏசப்பா என்னென்ன அற்புதங்களை செய்தார், நான் ஏன் இப்படி இருக்கேன், எதற்காக என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி கேட்ட பின்ன அவர் என்ன பண்ணார், அந்த ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் அப்படியே ப்ராக்டிக்கலாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனாட்சி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மாற்றத்தை தாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, மந்திரவாதிகளுடைய மந்திரங்கள் செயல்பட செய்ய முடியாத காரியங்கள் எது செய்யும்னா, என் இயேசுவின் நாமம்,
அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் சொன்ன வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை அந்த மந்திரவாதியை மாற்றினது. ராஜாவாகி தாவீது என்ன சொல்றாரு? என் நம்பிக்கை நீர் தான் ஆண்டவரே, எனக்கு அடைக்கல நீங்க தான் ஆண்டவரே, நான் யாரையும் நம்பலை. இந்த கதை இன்னொரு பெரிய ஸ்டோரி அது. ஆனால் கிறிஸ்பா இது மட்டும் சொல்கிறேன். அன்றைக்கு அவர்கள் செய்த காரியம் என்னன்றது கேட்டிருக்கிறார் இந்த மந்திரவாதி. வேதத்தை படிக்கிறாங்களாம். புருஷனும் மனைவியுமாய் சேர்ந்து வேதத்தை படிக்கிறவர்கள், அதன்படி தங்கள் வாழ்க்கையில் ஜீவிக்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள். மாற்றங்கள் வந்தது. கர்த்தர் இவர்கள் நிமித்தம் அந்த மந்திரவாதியுடைய குடும்பத்தை கர்த்தர் சந்தித்தார். பிறகு அந்த மந்திரவாதி தன்னை முழுவதுமாக இயேசுவின் அடிமையாக மாறினார். மந்திரத்திலேருந்து வெளியில் வர ஒரு மந்திரவாதி அப்படி மாறணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அவருடைய வாழ்க்கையில் தேவ வசனம் எவ்விதமாக இம்பேக்ட். வேத வசனத்தை படிக்கிறது மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, அது நம்ம உள்வாங்கி அதன்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜீவிக்கும்போது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். நம்மளை துன்பப்படுத்துவார்கள், இழிவான பேச்சுகளை நமக்கு மேலாக பேசுவார்கள், நம்மளை குற்றப்படுத்துவார். நம்ம குற்றமே பண்ணியிருக்க கூட மாட்டோம், ஆனால் குற்றப்படுத்துவார்கள். அந்த இடத்துல உடனே நம்ம என்ன எடுக்கணும்னா தெய்வ வசனத்தை எடுக்கணும். நீ அதிகாரிக்கு முன்பாக போகும்போது என்னத்தை பேசணும்னு கூட நீ யோசிக்காத. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதித்து நடத்துவார்ன்ற வசனம் இருக்குது. அந்த வசனத்தை, ஆண்டவரே நான் உங்களை நம்பி நான் போகிறேன் ஏசப்பா, எனக்கு நீங்கள் துணை செய்யுங்க, எந்த மனுஷனும் எனக்கு உதவி வேண்டாம் ஏசப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார்.